ஷர்மிளா வணக்கம். அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்து, அதாவது அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்தவர்கள் இன்று சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகரை சந்தித்து 11 மணி அளவில் விளக்கம் கொடுக்க இருக்கிறார்கள். என்றால் அதிமுக ஏற்பட்ட அடுத்தடுத்த ஒரு உட்கட்சி பிரச்சனையாக இது பார்க்கப்பட்டது. அதே போன்று தமிழக வெற்றி கழக அரசின் மீது குதிரை பெற குற்றச்சாட்டும் வலுவாக முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தான் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்தடுத்து தங்கள் பதவி ராஜினாமா செய்துவிட்டு எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்துவிட்டு அதிமுக விலகி தாவேகால் இணையக்கூடிய நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இதுவரை 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போன்ற ஒரு பாணியை கையாண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அண்மையில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 47 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று அதிமுக 3ஆம் இடம் பெற்றது. இதைத் தொடர்ந்து தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான நம்பிக்கை தீர்மானத்தில் வாக்களிப்பது குறித்து இபிஎஸ் மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்பினரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தரப்பிலிருந்த 3 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை முதற்கட்டமாக அப்போது ராஜினாமா செய்தார்கள். அதாவது தாராபுரம் சத்யபாமா, மதுராந்தகம் மரகத குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார் ஆகிய 3 பேரும் தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்து சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகரிடம் கொடுத்தனர். இதை சபாநாயகர் ஏற்றுக்கொண்ட நிலையில் 3 பேரும் அதற்கு பிறகு உடனடியாக அன்றைய தினமே தாவேகால் இணைந்தார்கள். அதற்கு பிறகு கடந்த மாதம் 17ஆம் தேதி சத்யபாமா, மரகத குமரவேல் மற்றும் ஜெயக்குமார் ஆகியோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகரை 3 எம்எல்ஏக்களும் நேரில் சந்தித்து பேசினார்கள். அப்போது தங்களுடைய ராஜினாமா முடிவு குறித்து தெளிவான விளக்கங்களை அவர்கள் சபாநாயகரிடம் தெரிவித்தார்கள். அதாவது அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் 3 பேரும் சபாநாயகரை சந்தித்து விளக்கம் கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தாவேகாவில் இணைந்த ஜெயக்குமார், மரகதம் குமரவேல், சத்யபாமா ஆகியோர் இன்று மீண்டும் சபாநாயகர் முன்பாக அவரை நேரில் சந்தித்து இது குறித்து மேற்கொண்டு விளக்கத்தை அளிக்க இருக்கின்றார்கள். ஏற்கனவே 3 பேரும் விளக்க கடிதம் அளித்திருந்த நிலையிலும் கூட அதை தங்களுக்கு வழங்க வேண்டும் என அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சபாநாயகரிடம் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் இந்த நடவடிக்கை சபாநாயகர் எடுத்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவர்கள் 3 பேரும் சபாநாயகர் சந்தித்து விளக்கம் கொடுத்திருந்தார்கள். அவர்கள் விளக்கத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு அதனுடைய நகலை வழங்க வேண்டும் என்று அதிமுகவுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சபாநாயகரிடம் கோரிக்கை வைத்திருந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது 3 பேரும் மீண்டும் சபாநாயகரை சந்தித்து விளக்கம் கொடுக்க இருக்கின்றார்கள். இந்த 3 பேர் மட்டுமில்லாமல் மீதம் இருக்கக்கூடிய, அதாவது அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ராஜினாமா செய்த இசைக்கு சுப்பையாவா இருக்கட்டும், அதே போன்று 2 விஜயபாஸ்கர்கள், எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் அடுத்தடுத்து அவர்கள் ராஜினாமா செய்து தாவேகால் இணைந்திருக்கிறார்கள். 6 பேர் என இருக்கின்றது. ஆனால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது அதற்கு எதிராக, அதாவது அதிமுகவுக்கு எதிராக வாக்களித்தவர்களில் 3 பேர் மட்டும் ஒரே நாள் ராஜினாமா செய்தார்கள். அதற்கு பிறகு அடுத்த நாள் தான் இசைக்கு சுப்பையா ராஜினாமா செய்தார். இந்நிலையில் அவர்கள் மீது கட்சித்தாவல் தடை சட்டத்திற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சபாநாயகர் நாங்கள் புகார் மனு கொடுத்திருந்த நிலையிலும் கூட அவருடைய ராஜினாமா கடிதத்தை எப்படி சபாநாயகர் ஏற்கலாம் என்ற ஒரு சட்ட ரீதியான சிக்கல் ஒருபுறம் சென்று கொண்டிருக்கும் நிலையில் தான் சபாநாயகர் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று தாவேகா தரப்பில், அரசு தரப்பில் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் 3 பேரும் ராஜினாமா தொடர்பான விளக்கத்தை கொடுக்க வேண்டும். எதற்காக ராஜினாமா செய்கிறீர்கள், என்ன காரணம் என்பது தொடர்பாக விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று சபாநாயகர் உத்தரவிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் தான் 3 பேரும் சபாநாயகர் சந்தித்து விளக்கம் கொடுத்திருந்தார்கள். அந்த விளக்கத்தின் நகலை தங்களுக்கு வழங்க வேண்டும் என அதிமுக கோரியிருந்த நிலையில் தற்போது மீண்டும் இந்த விளக்க கடிதம் கொடுக்க இருக்கிறார்கள். சரியாக இன்னும் சில நிமிடங்கள், அதாவது ஒரு 11 மணி அளவில் சபாநாயகரை சந்தித்து மரகதம் குமரவேல், ஜெயக்குமார் மற்றும் சத்யபாமா ஆகிய 3 பேரும் மேற்கொண்டு இந்த ராஜினாமாக்கான விளக்க கடிதத்தை கொடுக்க இருக்கிறார்கள். இந்த விளக்க கடிதத்தை அதிமுகவுக்கு நகலாக கொடுக்கப்படுமா, அதிமுகவின் கோரிக்கை ஏற்று அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தியுடைய கோரிக்கை ஏற்று அதன் நகல் கொடுக்கப்படுமா, ஏற்கனவே அதற்கு பிறகு இசைக்கு சுப்பையா, எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் என தொடர்ந்து ராஜினாமா செய்த நிலையில் அவர்களிடமும் இது தொடர்பான விளக்கம் கேட்கப்படுமா என்றெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. 11 மணி அளவில் இந்த சந்திப்பு நடைபெற்று சபாநாயகரிடம் 3 பேரும் அவங்களுடைய மேற்கொண்டு கூடுதல் விளக்கத்தை கொடுக்க இருக்கிறார்கள். அதற்கு பிறகான நடவடிக்கை என்ன என்பது பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஷர்மிளா.